முத்து அவங்க ஃப்ரெண்டு, மாமா எல்லாருமே அங்க தான் இருக்காங்க. மனோஜும் இருக்காரு. அப்போ முத்து சொல்றாரு, "இவர் தான் என்னோட ஃப்ரெண்டு. ரொம்ப க்ளோஸ்" அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்த சொல்றாரு. "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு மலேசியா மாமா கேட்டுட்டு இருக்காரு. "ஆமா, நீங்க மலேசியாலேருந்து வந்திருக்கீங்களே, ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் கேட்குறாரு. "ம் வாங்கிட்டு வந்தேனே. 5 பாட்டில் ஃபாரின் சரக்கு வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? எல்லாருக்கும் ஒண்ணு ஒண்ணுன்னு. உங்க அப்பாவுக்கு கூட வாங்கிட்டு வந்தேன். அவர் ட்ரெயின் டிரைவர்ல அவருக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு மலேசியா மாமா சொல்றாரு. அதுக்கு முத்து சொல்றாரு, "என்னது ட்ரெயின் டிரைவரா? எங்க அப்பாவ பத்தி எதுவும் பேசாதீங்க. எங்க பாட்டி எதிர்க்க ஏதாவது சொன்னீங்க, நல்லா வாங்கி கட்டியிருப்பீங்க" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. "சரி பாட்டில் எங்க வீட்ல இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் கேட்குறாரு. "இல்ல, நான் வாங்கிட்டு வந்தேனா, இன்கம் டேக்ஸ்ல புடிச்சுட்டாங்க." "என்னது? இன்கம் டேக்ஸ்ல புடிச்சுட்டாங்களா? இந்த பாட்டிலெல்லாம் கூடவா புடிக்கிறாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து அவங்க ஃப்ரெண்டு 2 பேருமே கேட்குறாங்க. "ஐயோ! மாத்தி டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. அங்க வர இடத்துல செக் பண்ணி எடுத்துக்கிட்டாங்கப்பா" அப்படின்னு சொல்றாரு. "அப்படியா? மலேசியா மாமா இப்படி ஏமாத்திட்டீங்களே. என் ஃப்ரெண்டு ரொம்ப ஒரு மாரி இன்ட்ரெஸ்ட்டா இருந்தாரு. உங்களோட ஃபாரின் சரக்க குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில இப்படி ஏமாத்திட்டீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி சொல்றாரு. செல்வம் அதெல்லாம் கேட்ட உடனே சொல்றாரு, "என்னப்பா அந்த சரக்க பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம நாட்டு சரக்கு எப்படி இருக்கும் தெரியும்ல? அதுதான்ப்பா சூப்பர்" அப்படின்னு சொல்றாரு. "ஓ! அப்படியா? சரி, நாம எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்" அப்படின்னு சொல்றாரு மலேசியா மாமா. "சரி, இப்ப குடிக்கலான்றீங்களா?" அப்படின்னு சொல்றாரு. "ஐயையோ! வேணாம். ரோகிணிக்கு தெரிஞ்சா பயங்கரமா திட்டுவா. வாங்க போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு. "இங்க பாருங்க மாப்பிள, வெளிய வந்தா 4 பேர் சேர்ந்து சந்தோஷமா தான் இருக்கணும்" அப்படின்னு சொல்றாரு. "சரி இருங்க, குடிக்கலாம். சரக்கெல்லாம் இங்க கிடைக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. "இருங்க, எங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சொல்றேன்" அப்படின்னு ஃபோன் பண்றாரு. எல்லாத்தையுமே கொண்டு வந்து குடுத்துட்டாங்க. ஒரு ஸ்டெப்ஸ்ல உட்காந்து குடிக்கிறாங்க. நல்லா எல்லா சரக்கும் வச்சுட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்ட்டா "ஊத்துங்க, ஊத்து, 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 நல்லா ஊத்து" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா பாட்டெல்லாம் பாடுறாரு. "என்னடா இவர் இப்படி இருக்காரு" அப்படின்னு சொல்றாரு முத்து. அவங்க ஃப்ரெண்டு 2 பேருமே. "கொஞ்சமா சரக்க ஊத்தணும், நெறைய தண்ணி ஊத்தணும்" அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் சொல்றாரு. "அப்படிலாம் பண்ணக்கூடாது. நெறைய சரக்கு ஊத்தணும், கொஞ்சமா தண்ணி ஊத்தணும்" அப்படின்னு சொல்லிட்டு மலேசியா மாமா சொல்றாரு. நல்லா குடிக்கிறாரு. குடிச்சிட்டோனே, நீங்க குடிக்கலையா?" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. "இதெல்லாம் வேண்டாம் எனக்கு." "அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது முக்கியமானது. வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது. நீங்க குடிக்கிறீங்களா மாப்ள?" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. "ஐயய்யோ! எனக்கு இதெல்லாம் வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டாரு. "எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லன்னு" சொல்றாரு. அதுக்கு முத்து, "அவனுக்கு தான் பழக்கம் இல்லல்ல, விட்டுருங்க. பழக்கம் இல்லன்னா அவன கட்டாயப்படுத்தக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. "சரி, குடிக்கலன்னா பரவாயில்ல மாப்பிள, என் பக்கத்துல வந்து உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை கட்டாயப்படுத்தி உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சா அப்படியே வாயில எல்லாத்தையும் ஊத்தி விட்டுட்டாரு. "என்ன இப்படி பண்ற மலேசியா மாமா?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து கத்துறாரு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல." "ஐயோ! எனக்கு நெஞ்செல்லாம் எரியுதே" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பயங்கரமா கத்துறாரு. "ஃபர்ஸ்ட் வாட்டி அப்படிதான் இருக்கும். அடுத்தடுத்த வாட்டி நல்லா பழகிடும்" அப்படின்னு சொல்லிட்டு மலேசியா மாமா சொல்றாரு. இன்னொரு வாட்டியும் ஊத்தி விட்டுட்டாரு. "ஐயையோ! என்னை இப்படி பண்றீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பயங்கரமா கத்தி எழுந்திருக்கிறாரு. "ஏய், எங்கடா போற?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்து நடந்து போறாரு. ஐயோ! என்ன இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. இந்த கறி வெட்டுற மாதிரி எல்லாமே கரெக்டா பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இவர் வந்ததுல இருந்து கறி வெட்டுறேன் அதையே தான்டா பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. நல்லா குடிச்சு முடிச்சிட்டாரு. "என்ன? சரி, இவர்கிட்ட இந்த உண்மையை வாங்கிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு முத்து அவங்க ஃப்ரெண்டு 2 பேருமே சேர்ந்து கேட்குறாங்க. "சரி, எங்க இருந்து வரீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "நானா? நான் ஊர்ல இருந்து வரேன்." நான் எந்த ஊர் தெரியுமா? "சரி சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியே மயக்கடிச்சு விழுந்துட்டாரு. அப்ப 2 பேரும் சேர்ந்து தூக்குறாங்க. "ஐயய்யோ! இவரு மட்டையாயிட்டாருடா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்து நடக்க வச்சு கூட்டிட்டு வராங்க. பாட்டெல்லாம் பாடுறாரு. "என்ன பாட்டெல்லாம் பாடுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. அப்படியே வந்துட்டு இருந்தா மனோஜ் ஒரு கோயிலாண்ட படுத்துட்டாரு. அங்க போறவங்கலாம் பார்க்குறாங்க. "இவரு ஏன் இங்க படுத்துட்டு இருக்காரு?" அப்படின்னு சொல்லிட்டு. "சரி வா, நம்ம வேலைய பார்த்து நம்ம போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டாங்க. அங்க வந்து முத்து வராரு. "என்னடா இவன் அங்கருந்து இங்க வந்து மட்டையாயிட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறாங்க. "ஐயய்யோ! என்னால எழுந்துக்க முடியல" அப்படின்னு சொல்றாரு மனோஜ். உடனேயே மாமா சொல்றாரு, "தூங்குறவங்கள எப்பவுமே எழுப்பக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது, புரியுதா?" அப்படின்னு சொல்றாரு. "வாய மூடு மாமா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனோஜ தூக்குறாங்க. 2 பேரும் தூக்கிட்டே இருக்காங்க. கீழ விழுந்துட்டே இருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வராங்க. மாமாவையும் மனோஜ் 2 பேரையும் நல்லா குடிச்சதுனால கஷ்டப்பட்டு வீட்டுக்கு கூட்டு வராங்க. எல்லாருமே சேர்ந்து வீட்டு வாசலுக்கு வந்துட்டாங்க. எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்படியே மனோஜ கூட்டிட்டு வந்து ஒரு சேர்ல அப்படியே படுக்க வச்சுட்டாரு. "என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து பார்க்குறாங்க. "ஐயய்யோ! என்னடா ஆச்சு உனக்கு? என்னடா ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க. அவன் நல்லா குடிச்சிருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. "என்னங்க, என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் ஓடி வராங்க. "என்ன நடந்திருக்கு மனோஜ்?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க. "அவன் நல்லா குடிச்சிருக்கான். உங்க மலேசியா மாமா இருக்கார்ல, மலேசியா மாமா, அவர் தான் உன் புருஷனுக்கு ஊத்தி விட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. "ஐய்யய்யோ!" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. அவருக்கு அந்த பழக்கமே இல்லையே. என்ன இப்படி ஊத்தி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க மாமாவ பார்த்து. அவரும் போதையில இருக்காரு. அவரு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு டான்ஸ்லாம் ஆடுறாரு. அவரையும் ஒரு ஓரமா எடுத்துட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அப்ப முத்து சொல்றாரு, "மலேசியா மாமான்னு சொல்றேன். ஆனா இப்படி குடிக்கிறாரு. அதுவும் நாட்டு சரக்கு கிடைக்குமான்னு கேட்டு குடிக்கிறாரு. குடிச்சது மட்டுமா பண்ணாரு, உன் புருஷனுக்கும் சேர்த்து கட்டாயப்படுத்தி ஊத்தி விட்டாரு. பாவம் அவன். பழக்கமே இல்லாம நெஞ்சு
எரிஞ்சு எங்கேயோ போய் படுத்து கிடக்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க.